இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே ஒரு சிறிய கதையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஊரிலே ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த செல்வந்தன் அந்த ஊரிலே மிகவும் அதிகமான வயல்களை வைத்திருந்தான், ஆடு மாடுகளை வைத்திருந்தான், வேலைக்காரர்களை வைத்திருந்தான். அவனுக்கு அந்த ஊரிலேயே திரும்பி பார்க்கிற 4 திசைகளிலும் உயரமான பங்களாக்கள் அங்கே கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அவனுக்கு அந்த பங்களாவை கட்டினதான அந்த இன்ஜினியரை பார்த்து அந்த செல்வந்தன் சொன்னான், எனக்கு இந்த ஊரில் 4 மூலையிலும் எல்லாரும் பார்க்கும்படியான மிகப்பெரிய அரண்மனை போன்றதான அங்க மாளிகைகளை நீ கட்டி இருக்கிறாய். ஆனால் இந்த 4 மாளிகைகளை காட்டிலும் மிகவும் பெரிய ஒரு உயரமான, எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை நீ எனக்கு கட்ட வேண்டும். மிகப்பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீட்டை நீ எனக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பணக்காரன் அந்த என்ஜினியரிடம் கேட்கிறான். அப்பொழுது அந்த இன்ஜினியர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே சொல்லி கொண்டானா, இந்த பணக்காரனுக்கு இருக்கிற இந்த வீடு, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வீடுகளில இவன் படுத்து எழுந்தரித்தால் கூட இவனுக்கு நாட்கள் போதாது. இப்படி இருக்கையில் இந்த 5வது மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்ட வேண்டுமா என்று சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டான். அப்பொழுது அந்த பணக்காரன் என்ன சொன்னான் என்றால், இதற்குரிய செலவு எவ்வளவு ஆகும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது இந்த என்ஜினியர், இந்த கட்டட கலைஞர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுகிறார். அந்த பணக்காரனும் அவர் கேட்ட தொகையை அவரிடம் கொடுத்து விட்டு, எனக்கு சீக்கிரமே இதை கட்டி முடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவன் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடியதான சிமெண்ட் கடைக்கு போகிறான். சிமெண்ட் கடைக்காரரிடம் போய் கேட்கிறான், ஐயா, உங்க கடையில மோசமான விலை குறைந்த மட்டமான சிமெண்ட் இருந்தால் கொடுங்கள் என்று வாங்குகிறான். கம்பி கடைக்கு போகிறான். கம்பி கடையிலும் அதே மாதிரி மட்டமான கம்பி, தரமில்லாத கம்பியை எனக்கு கொடுங்கள் குறைவான விலைக்கு என்று வாங்குகிறான். செங்கல் காலவாசலுக்கு போகிறான். செங்கல் காலவாசல்ல இருக்கக்கூடியதான உடைந்து போன, ஒன்றுக்குமாகாத பழைய செங்கல்களை குறைந்த விலையிலே வாங்கி கொண்டு வருகிறான். எல்லா பொருட்களும் தரமில்லாத பொருட்களை வைத்து அவன் கட்டி கொண்டிருக்கிறான். கடைசியாக அந்த கட்டட வேலையை முடித்து உள்ளாக எல்லாரும் பார்ப்பதற்கு அங்கே பார்வைக்கு அழகான டைல்ஸை போட்டு ஒட்டி அந்த ஜொலிப்பதற்காக வண்ணமான விளக்குகளை, அங்கே மின் விளக்குகளை வைத்து அதை பார்ப்பதற்கு உறுதியான கட்டடம் போல கட்டி முடித்து விடுகிறான். அப்பொழுது அந்த என்ஜினியர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பணக்காரரிடம் போய் சொல்லுகிறான், ஐயா, உங்களுடைய கட்டடத்தை இருக்கிறதுலேயே அந்த 4 மாளிகையை விட பெரிதான ஒரு பெரிய உயரமான உறுதியான கட்டடத்தை உங்களுக்காக நான் கட்டி முடித்து விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அந்த பணக்காரனுக்கு மிகவும் ஆசை, மிகவும் சந்தோஷம். அப்பொழுது அந்த ஊரார் எல்லாரையும் வர வைக்கிறான். ஊரார் எல்லாருக்கும் நல்ல ஒரு விருந்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த ஊராரை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு ஏற்கனவே 4 மூலைகளிலும் எனக்கு நல்ல அரண்மனை போன்ற இந்த பங்களாக்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இது எல்லா பங்களாவோட மிக உயரமான ஒரு பங்களா கூடுதலாக 5வது இந்த கட்டடம் எதற்கு என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எனக்கு 4 அரண்மனைகளை இந்த ஊரில் எனக்கு கட்டித்தந்த
இந்த இன்ஜினியருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், நான் சொன்னபடியே இந்த 5வது கட்டடத்தை அருமையாக அவர் கட்டி முடித்து விட்டார். எனக்கு 4 பங்களாக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கட்டடத்தை எனக்கு கட்டி தந்ததான இந்த இன்ஜினியருக்கோ வீடு இல்லாதவராக இருக்கிறார். ஆதலால் இந்த கட்டடத்தை இந்த இன்ஜினியருக்கு நான் கொடுக்கும்படியாகவே, இதை நான் அவருக்கு இந்த ஆச்சரியப்பூட்டும்படியாகவே, இது அவருக்காகவே கட்டுவதற்காகவே இவ்வளவு பெரிய உயரமான கட்டடத்தை நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஆதலால் எல்லார் முன்பதாக இந்த அரண்மனையினுடைய மிகப்பெரிய பங்களாவினுடைய இந்த சாவியை நான் அவருக்கு அன்பளிப்பாக இந்த வீட்டை நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஊரார் எல்லாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், பாராட்டினார்கள் அந்த பணக்காரனை. அவனுக்கும் உள்ளுக்குள்ளாக சந்தோஷம். ஊரார் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவனை தவிர, யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமா, அந்த கட்டடத்தை கட்டினவனும் அந்த கட்டடத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த இன்ஜினியர், அவன் வருத்தப்படக்கூடியவனாக இருந்தான். ஏனென்றால் இந்த கட்டடம் தனக்குத்தான் வரப்போகிறது என்பதை அவன் முன்பதாக அறிந்திருந்திருப்பானால் அதை நன்றாக கட்டியிருந்திருக்க கூடும். ஆனால் அதை அவன் மற்றவனுக்காக கட்டுகிற அப்படின்னாலே அது அவனுக்கே வரும் என்பதை அறியாதவனாக போய்விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த கட்டடத்தில் வைக்கப்பட்ட பொருட்களை போன்ற ஒன்றாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நாம் எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம்? நாம் ஒருவேளை பொய் சொல்லக்கூடியவர்களாக, கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக, திருடக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் நாம் மட்டமான கம்பினால் நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மட்டமான சிமெண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி கட்டுகிறோமோ அவை எல்லாம் நமக்கே திரும்ப ஆண்டவர் நமக்கு தரப்போகக்கூடியவராக இருக்கிறார். யாரும் பார்த்திராத அந்த நேரத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதாகமத்திலே, பைபிள்ல அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவன் கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். யார் எப்படி உங்க வாழ்க்கை நீங்க கட்டுறீங்கிறது நீங்க தான் பார்க்கணும் அவர் சொல்றாரு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மட்டமான பொருட்களால் கட்டி கொண்டிருக்கிறோம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டிலில் நிலைத்தால் அது அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்புனது போல இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்றாரு. நீ எப்படி வாழ்ற, எதை வச்சு கட்டுறன்றத அக்கினி என்பது அங்க சோதிக்குமா. பாருங்க, இந்த இன்ஜினியர் வேற யாரும் அல்ல, நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு முறை தேவனுக்கு பிரியமற்ற சூழ்நிலைகளை கடந்து போகும்போது, விருப்பப்பட்டு தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை
மட்டமான செங்கல்லாலே உங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதையே இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அதே வார்த்தையை வேற விதமாக சொல்லி இருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அங்க அவர் சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை ஆண்டவர் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாராம். எப்படின்னா, கன்மலையின் மேல கற்பாறையின் மேல தன் வீடுகளை கட்டின மனிதனுக்கு ஒப்பிடுகிறாராம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டவன்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு அழகா சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நிறைய கதைகளை சொல்றாரு. உவமைகள் என்று சொன்னால் கதைகள் என்று பொருள். அவர் சொல்றாரு, 2 பேர் வீடு கட்டுகிறாங்க. ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் புத்தி இல்லாதவன். புத்தி உள்ளவன் கற்பாறை மேல வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் மணலில் மேல வீட்டை கட்டுகிறான். புத்தி உள்ளவனுடைய வீடும் புத்தி இல்லாதவனுடைய வீடும் ஒரே சம்பவத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. பெருமழை பெருவெள்ளம் சந்தித்த போது இந்த மணலின் மேல் கட்டினதான வீடு உடனடியாக இடிந்து விடுகிறது. ஆனால் அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு மழை வந்த போதிலும் பெருவெள்ளம் வந்த போதிலும் அது அசையாமல் இருந்தது. காரணம், அவன் ஞானவான் புத்திமானாக இருந்தான். புத்திமான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவனாகவும் இருக்கிறான். பவுல் சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கதையில பார்க்கும்போது இவன் ஒருவேளை ஏற்கனவே அந்த பணக்காரன் இந்த வீடு உனக்குத்தான் என்று சொல்லி இருப்பான். ஆனால் அவன் நன்றாக கட்டி இருந்திருக்க கூடும். ஒருவேளை ஆண்டவர் நீங்க செய்கிற எல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுப்பேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தால் நீங்கள் நன்றாக செய்ய ஆரம்பித்து இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி உங்கள் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறீர்கள்? எப்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? புத்தியுள்ளவர்களை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை தொடுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நல்ல குவாலிட்டியான பொருட்கள்ல ஆண்டவரே ஒரு கட்டடத்தை கட்டுகிறது போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய குணாதிசயத்தினால வாழ்ந்து எங்க வாழ்க்கையை மாளிகை எழுப்பத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ பவுல் சொன்னது போல, ஒருவன் வைக்கோலால் அங்கே கூலங்களால் அவன் அங்கே மரத்தால் ஒரு வீட்டை கட்டுகிறான், இன்னொருவனோ பொன் வெள்ளி வைடூரியத்தால் வீட்டை கட்டுகிறான். இயேசு சொன்னது போல, ஒருவன் கற்பாறை மேல வீடை கட்டுகிறான், இன்னொருவனோ மணலின் மேல வீடை கட்டுகிறான். ஒருவன் வார்த்தையை கேட்கிறான், ஆனால் இன்னொருவனோ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறான் என்று சொல்லுகிறான். நாங்களும் ஆண்டவரே ஒரு நல்ல புத்தியுள்ள சிற்பாசாரியை போல கிறிஸ்துவாகி நீர் எங்களுக்குள்ளாக உருவாகும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Bye bye.